டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் இல்லாமலேயே மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு என கூறினார். டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என சென்னை வேடவாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகி ஒருவர் பேசினார். பசுமை தாயகம் நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாமக நிர்வாகி சௌமியா அன்புமணி அமைச்சராக வேண்டும் என வாழ்த்துகிறேன் என கூறிய நிலையில் சௌமியா புன்னகை செய்தார். எங்களுடைய ஆசை, பாட்டாளர்களுடைய ஆசை, எங்கள் போன்ற ஆசை, எங்களுடைய அந்நியர்கள் வெகு விரைவில் அமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தேர்வுகளால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது என நடிகர் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பள்ளியில் மாணவர்களுடன் உரையாற்றியது மிகுந்த அனுபவத்தை தந்ததாக கூறினார். மார்க்ன்றது மட்டும் லைஃப் குறிக்கிறது கிடையாது, அது அதையும் தாண்டின ஒரு விஷயம். இப்போ நம்ம சரியா பண்ணலன்னா அடுத்த வாட்டி ஈஸியா பண்ணிடுவோம். பட் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பல பேர் லைஃப் அது கிட்டு போகுது. அதனால கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணுமோ குறிப்பிட்ட வகையில நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட சுமார் 450 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர வாகன சோதனையில் ஆட்டோ ஒன்றில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த பஷீர் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் வழியாக காட்டுப்பகுதியில் இருந்து ஒற்றை யானை கிராம பகுதிக்குள் நுழைந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் குமார் தலைமையில் வனக்காப்பாளர்கள் விரைந்து சென்று யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து யானை திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் ஆழப்பள்ளி அடர்ந்த காட்டிற்குள் சென்றது. வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு புவிசார் குறியீடு பெற்ற உலக புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாயை வழங்க மத்திய அரசும் ரயில்வே நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் வடமாநில நிறுவனங்களின் கடலை மிட்டாய்களை வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே ரயில்வே நிர்வாகம் உள்ளூர் சிறப்பையும் புவிசார் அங்கீகாரத்தையும் போற்றும் வகையில் வந்தே பாரத் ரயில்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை வழங்க முன்வர வேண்டும் என தயாரிப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை காரம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் பேருந்து பயணத்தின் பொழுது ஏடிஎம் கார்டை திருடி 13,000 ரூபாய் பணத்தை எடுத்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முகத்தை மறைத்துக் கொண்டு பணம் எடுத்த குன்றத்தூரைச் சேர்ந்த மரகதம் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்த 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஆன்லைனில் வாங்கிய அழுகிய முட்டை குறித்து வந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையினர் இன்ஸ்டாமார்ட் கிடங்கில் ஆய்வு நடத்தினர். கிடங்கில் பூச்சிகள் மொய்த்துக் கொண்டிருந்ததும் காலாவதியான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததும் உரிய தர கட்டுப்பாடு நடைமுறைகள் பின்பற்றப்படாததும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி இன்ஸ்டாமார்ட் கிடங்கில் உரிமத்தை ரத்து செய்து விற்பனைக்கு தடை விதித்த அதிகாரிகள் திருவள்ளூரில் உள்ள மற்றொரு இன்ஸ்டாமார்ட் கிடங்கையும் பூட்டி அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாகவும் அது செயற்கை கண்ணீர் அல்ல என்றும் விமர்சனங்களுக்கு அமைச்சர் முகமது பர்வேஸ் பதிலளித்தார். இப்பேற்பட்ட தலைவர் கூட நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம், அந்த தலைவரோட கடைசி படம் தியேட்டரில் பார்க்குறோங்கும் போது அது ரொம்ப மனம் நொந்து தான் நம்ம அதை இயற்கையாக நடந்தது தான் தவிர எதுவும் ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் மீண்டும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
கடந்த சில நாட்களாக ஒரே பகுதியில் தொடர்ந்து உலா வரும் சிறுத்தை வீடுகள் அருகே சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே புதிய ரயில் பாதைக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆத்தூர் முதல் நொய்யல் வரையிலான விளை நிலங்களை பாதிக்கும் இத்திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே உள்ள பாதையின் தென்புறமாக அமைக்க வலியுறுத்தி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூரில் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி விபத்தில் படுகாயமடைந்து ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயராஜ் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தாரின் சம்மதத்துடன் அவரது இதயம், நுரையீரல்கள், கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டன. கடலூர் திருப்பாதிரி புலியூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் அமைச்சர் ராஜ்குமார் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என வேண்டியிருந்ததால் வேண்டுதலை நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூரில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்த பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட நூல்மண்டி தெருவில் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்துவதற்காக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் சீனிவாசனுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் சாலையோரம் 6 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். கோவை துடியலூரில் ஆடிட்டரிடம் 11,700 ரூபாய் பறித்ததாக கூறப்படும் 4 திருநங்கைகள் விசாரணைக்கு சென்ற காவலரை தாக்கி ரோந்து வாகனத்தில் கண்ணாடியையும் உடைத்தனர். தகவல் அறிந்து சென்ற கூடுதல் போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். படம் பறிப்பு, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் அரசு சொத்தை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் வனப்பகுதியில் போதிய மழை இல்லாததால் நீரோடைகள் வறண்டுள்ளன. இதனால் தண்ணீர் தேடி குரங்குகள் அடிவார பகுதிக்கு அதிக அளவில் வந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை அச்சுறுத்தி வருகின்றன. குரங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோணியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை பணம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்ட நிலையில் தற்காலிக உண்டியலில் இருந்த பணத்தை கோவில் அதிகாரிகள் துணையுடன் ஊழியர்கள் சிலர் அபகரித்ததாக புகார் அடைந்தது. இதையடுத்து கோவிலுக்கு சென்று கோவை மண்டல இணை ஆணையர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் உண்டியல் எண்ணப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் யாருடைய தூண்டுதலும் இன்றி தங்களது எதிர்காலத்தை காப்பாற்றும் நோக்கில் தன்னெழுச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். சிலர் வெளியிலேருந்து வந்து அதை கலாட்டா பண்ணி அதை தடுக்க முயற்சி எடுப்பாங்க. எந்த போராட்டம் அப்படி சில பேர் உள்ள வந்து இதை செய்யறாங்களே, அதுலேருந்தே தெரியுது இந்த போராட்டம் எவ்வளோ சக்சஸ்ன்னு. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினரின் போராட்டத்தில் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா பங்கேற்று ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் ஹீரோ என்று பேசினார். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அடிக்க கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அடிச்சா எந்திரிக்கவே முடியாது. ஜனநாயக நாட்டில் எப்போதுமே என்னைக்குமே ஜனங்க தான் ஹீரோ. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழா காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் மகாபாரத கதை பாடப்பட்டு 18 நாட்கள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் திரௌபதி அம்மனை வேண்டியபடியும் குழந்தைகளை தோளில் சுமந்தபடியும் பக்தர்கள் தீக்குடியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீ மிதித்த பின்னர் பக்தர்கள் பலரும் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு செல்போன் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினர் கண்டித்தும் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவே விழித்தெடு, நாடே விழித்தெடு என்ற தலைப்பின் கீழ் நாடு முழுவதும் ஜந்தர் மந்தர் போராட்ட களங்களை உருவாக்க திட்டமிட்டு திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே பழவேரி செங்கல்பட்டு இடையே அரசு பேருந்து சேவையை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காலை 7 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மயானத்திற்கு பாதை மற்றும் வீட்டுமனை பட்டா கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பூதங்குடி பகுதியில் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான மயானத்திற்கு பாதை வசதி வேண்டியும், திருப்பணிநத்தம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு பட்டா வழங்க கோரியும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கீரப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற இருந்தது. சிதம்பரம் டிஎஸ்பி பிரதீப் புவனகிரி சிதம்பரம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்குள்ள 5வது மாடியில் மின்தூக்கி அருகே மின்கசிவு ஏற்பட்டு மின் வயர்களில் தீ பற்றியது. அனைத்து தடங்களிலும் புகை பரவியதால் பணியாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும், வங்கியில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சியில் இன்றும் நாளையும் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சம்மேளனத்தின் மாநில தலைவர் சுனில்குமார், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் திருச்சி கலையரங்கத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்களுக்கு சம்மேளனம் முழு ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், திருப்பாச்சூர், வேடங்கிநல்லூர், சிறுவானூர், ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல நாகை அரசு கலை அறிவியல் கல்லூரி முன்பாக 200க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். திருப்பூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீட் தேர்வை கண்டித்து அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பொங்கல் மற்றும் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து பால்குடம் எடுத்து உடலில் வேல் குத்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். இதேபோன்று தேவக்கோட்டையில் உள்ள கோட்டையம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்தனர். திருப்பத்தூர் புதுப்பட்டியில் உள்ள மாவுடியூத்து காளியம்மன் கோவிலிலும் பக்தர்கள் பால்குடம், தீச்சட்டி, பூத்தட்டு ஏந்தி வந்து அம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளியை ஒட்டி கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவிலில் 2 டன் மாங்கனிகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. பாதுகாப்பு காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை வெள்ளிக்கிழமை மாலை முதல் மூடப்பட்டது. டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரி கடற்கரையில் மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடல் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்களை காவல்துறையினர் வெளியே அனுப்பினர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 30 காசுகள் சரிந்து ₹6.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதமாக முட்டையின் விலை உச்சத்தை தொட்டு வந்தது. உச்சபட்ச விலையாக ₹6.80 விலை உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை 30 காசுகள் குறைந்து ₹6.50 விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. மற்ற மண்டலங்களில் விலை குறைப்பு, உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை குறைந்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் முட்டை விலை குறையும் என்று பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
முதலமைச்சர் விஜயை இனி திரையில் காண முடியாததை எண்ணி தானாக கண்ணீர் வந்ததாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகன் படம் பார்த்து அமைச்சர்கள் கண்கலங்கியது விமர்சனத்திற்குள்ளானது குறித்து விளக்கம் அளித்தார். தளபதி உங்களுக்கு என்னைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில் பார்த்து பழகின முகம், இனி அந்த திரையில் இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கும் போது ஆனால் அது எப்படி எனக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி என்னை அறியாமல் வந்தது தான். இது அறியாமல் வரதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாத பொருளை என்ன பிரயோஜனம் இப்போ நாட்டுக்கு இல்லை. கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று பசுமை தாயகம் அமைப்பின் தலைவரும் பாமக சட்டமன்ற உறுப்பினருமான சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளன்று சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற மரக்கன்றுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு என்பது தேவையில்லை. ஏனென்றால் அது கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கவில்லை என்பதுதான் நிலைப்பாடு. விருதுநகரில் ஜனநாயகன் திரைப்பட காட்சியின் போது இடையில் சர்ச்சைக்குரிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டதாக கூறி திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். அமிர்தராஜ் திரையரங்கில் ஜனநாயகன் படம் திரையிடப்பட்ட போது எம்எல்ஏ செல்வம் தரப்பில் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக வீடியோ இடைச்செருகலாக ஒளிபரப்பானது. அதில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தோல்வியடைந்தது தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராம ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண்டல் மண் எடுப்போர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பத் என்பவர் பெயரில் மண்ணெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் 3 அடி ஆழத்திற்கு மண்ணெடுக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் 15 அடி ஆழம் வரை மண்ணள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மண் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் 800 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தச்சநல்லூர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்ததில் கயத்தாறு அருகே உள்ள குடோனில் 270 கிலோ எடையுள்ள குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தச்சநல்லூர் ரவுண்டானா பகுதியில் வாகன தணிக்கையின் போது சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 607 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். இவ்விரு வழக்குகளில் பெங்களூருவைச் சேர்ந்த விஜய், பாபாஜி மற்றும் மணிகண்டனை கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 2000 வெளிமாநில மதுபாட்டில்களை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கள்ள மது விற்பனை குறித்து கிடைத்த தகவலின் பேரில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் தனியார் தோட்டத்தில் இருந்த 1350 லிட்டர் மதிப்பிலான 2000 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கள்ள மது பதுக்கிய தந்தை மகனை கைது செய்த காவல்துறையினர் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் சுற்றித் திரிந்த யானை வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய நிலையில் சிறிது நேரத்திற்கு பின்னர் மீண்டும் வனத்திற்குள் சென்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டிய மழை வேண்டியும் 208 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையில் பெரிய மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருக்க பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் குங்குமத்தால் திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்விரோதத்தால் இளைஞரை அரிவாளால் வெட்டி 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பாரதி நகரை சேர்ந்த ஞான திரவியத்தை அதே பகுதியில் வழிமறித்த கும்பல் அவருடன் தகராறில் ஈடுபட்டு திடீரென்று அரிவாளால் வெட்டி படுகாயம் ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றது. கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த மகாராஜன் மற்றும் முத்துராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக நடப்பாண்டு 50% தர வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தனியார் கல்லூரி நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முதல்வர் ரங்கசாமி நடப்பாண்டு 50% இடங்கள் அரசுக்கு கிடைக்க வரக்கூடிய 27ஆம் தேதிக்குள் கல்லூரி நிர்வாகங்கள் பதில் தர உத்தரவிட்டார். புதுச்சேரியில் உள்ள 3 மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 750 இடங்களில் 262 இடங்கள் மட்டுமே கடந்த ஆண்டு பெறப்பட்டன. முதல்வரின் உத்தரவு மூலமாக 375 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது.
முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு புதுக்கோட்டை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நேரில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். சென்னை அரக்கோணம் இடையே 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5 மற்றும் 6வது ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டத்தின் இறுதிக்கட்ட மதிப்பீட்டு பணிக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரத்தை தொடர்ந்து பெரம்பூர் ரயில் நிலையம் புதிய ரயில் முனையமாக மாற்றப்பட உள்ளது. இதனால் சென்னை புறநகரில் பயணியர் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக கூடுதல் ரயில்களை இயக்குவதற்கு அதற்கான பாதைகள் அமைக்க வேண்டிய தேவையும் அதிகரித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் வரை 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூடுதல் ரயில்வே பாதை அமைக்க ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்தது. இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் கூடுதல் பாதை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த இறுதிக்கட்ட சர்வே பணிகளை மேற்கொள்ள ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இருந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசியை வட்டாட்சியர் தலைமையிலான பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பனப்பாக்கம், மேலப்புலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளின் முன்பு எடை போட்டு வைக்கப்படும் ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாலை வரும் வேன் எடுத்து ஆந்திராவிற்கு கொண்டு செல்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் 1 டன் அரிசியை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே வாய்க்காலில் தனியார் பேருந்து பாய்ந்து விபத்திற்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காரைக்காலில் இருந்து விழுதியூர், கணபதிபுரம், பொறக்குடி வழியாக சென்று கொண்டிருந்த போது அம்பல் என்ற பகுதியில் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் பாய்ந்து பேருந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மூதாட்டியை எலி கடித்ததை தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்ற வார்டில் இருந்த மற்ற நோயாளிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 500வது வார்டில் சிகிச்சையில் இருந்த தமிழ்குடி என்கிற மூதாட்டியை வியாழனன்று எலி கடித்தது. இதையடுத்து அவர் ஐசியூவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கேயும் எலித்தொலை இருப்பதாக உறவினர்கள் வீடியோ வெளியிட்டனர். இந்நிலையில் 500வது வார்டில் இருந்த நோயாளிகளை 6வது தளத்தில் உள்ள வார்டிற்கு மாற்றிவிட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே திருநாயை விழுங்கிய மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். வடக்காஞ்சேரியில் குடியிருப்பு பகுதியில் உலவிய மலைப்பாம்பு அங்கு சுற்றித் திரிந்த நாயை பிடித்து விழுங்கியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வனத்திற்குள் விடுவித்தனர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து என்ற வரிசை கடைபிடிக்கப்படும் என்றார். ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து. என்னங்க 3வது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம். ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தில் குடும்பத்தினருடன் வந்து பொங்கல் வைத்து மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மதுபோதையில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்த காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவலர் தங்கபாண்டி மதுபோதையில் சீருடை இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது தங்கபாண்டியை அங்கிருந்த செவிலியர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் மேசை, தண்ணீர் இயந்திரம், நோயாளிகளின் பதிவேடுகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியிருக்கிறார். இதையடுத்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில் நிலையம் அருகே போட்டோ ஸ்டுடியோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. விமல்ராஜ் என்பவர் ரயில் நிலையம் அருகே டிபி மில் சாலையில் நடத்தி வரக்கூடிய போட்டோ ஸ்டுடியோவில் இரவு கடையை மூடிய பிறகு புகை வெளியேறியுள்ளது. மளமளவென்று பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் கடையின் கதவை உடைத்து 45 நிமிடம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் கடையில் இருந்த ஜெராக்ஸ், கேமரா, கிஃப்ட் பொருட்கள் எரிந்து சேதமாகின.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுப்பதில்லை என்று விவசாயிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். குறைகளை தெரிவிக்கும் போது சில அதிகாரிகள் செல்போனில் கவனம் செலுத்தியதாகவும் புகார் எழுந்தது. இதனால் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பதிவு செய்து அடுத்த கூட்டத்தில் தீர்வளிக்க வேண்டும் என்று வருவாய் கோட்டாட்சியர் லெனின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.